ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு நெட் ஆர் ஸ்லெட்டு பேப்பர் 1ல் செட் 7 பார்க்க போகிறோம் ஜென்ரலாக. இப்போ FTP இருக்கு இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இஸ் பெட்டர் தென் HTTP பிகாஸ் எந்த ரீசன்னால் HTTPயோட FTP பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் யூஸஸ் செப்பரேட் சேனல் ஃபார் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். இப்போ FTPயில் பார்த்தோன்னா when compared to HTTPயில் ஸ்பெஷல் சேனல் இருக்குது, அதாவது செப்பரேட் சேனல், ஒவ்வொருக்கும் செப்பரேட் சேனல் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கும் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவோம். வீடியோ டிரான்ஸ்மிஷன் ஓவர் த இன்டர்நெட் தட் லுக்ஸ் லைக் டிலேட் லைவ் காஸ்டிங் இஸ் கால்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோ டிரான்ஸ்மிஷனாக நடக்கிறத ரியல் டைம் வீடியோ அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் இஸ் சிச்சுவேட்டட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. வாட்டர் இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ், அதாவது வாட்டர் பார்த்திங்கன்னா நிலச்சரிவில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய அதிக சுமை, அதாவது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா லேண்ட் சைட்ஸில் பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ் த வெயிட் ஆஃப் த ஓவர் பேர்டன். அதிக சுமை ஒவ்வொரு வாட்டியும் அதிகமாகிட்டே இருக்கனால தான் வாட்டர் லேண்ட் சைட்ஸ் பக்கமாக போயிடுது. ஹைப்போதீசிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா அது என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நல் அண்ட் கொஷின் ஃபார்ம் டேர்ம்ஸ் இருக்குது, டிக்ளரேஷன் டேர்ம்ஸ் இருக்குது, அண்ட் தென் டைரெக்ஷனல் டேர்ம்ஸ் இருக்குது. an effective teacher adopts the norms of the, ஒரு எஃபெக்டிவ் டீச்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா த டிக்ளைன் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர், டிக்ளைனா சரிவு. இப்போ பிரிட்டிஷ் இது சரிவாகுதுன்னா and then have spelled the decline of English அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா the statement is prejudice அப்படின்னா பாரபட்சம். அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாரபட்சமாக, இந்த ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பாரபட்சமாக இருக்குது. ஒரு பிரிட்டிஷ் எம்பையர் சரிவாயிடுச்சுன்னா அது இங்கிலீஷும் சரிவாகுமா அப்படின்னா இது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாரபட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா line access and avoidance of collisions are the main functions of line access பண்ணுறது, collisionனா ஒன்னோட சேராமல் அவாய்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். அது யாருடைய மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோகாலுடைய வேலை தான் அது நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். மலேரியா எதனால் எது மூலிமா காசு ஆகுதுன்னா பெராஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஒட்டுண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். when a teacher, why a teacher is called the leader of the class, ஏன் டீச்சரை leader of the class அப்படின்னு சொல்கிறோன்னா is autocratic empire of his class. அவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோக்ராட்டிக் எம்பர்னா ஒரு எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் தான், அவங்க தான் வழி நடத்தக்கூடியவங்க, அதான் லீடர் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The Lok Sabha can be dissolved before the expiry of its normal 5-year term by, அதாவது லோக் சபா லோக் சபா பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸ்பயர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் த பிரசிடென்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரைம் மினிஸ்டர் யார் த பிரசிடென்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன், பிரைம் மினிஸ்டர் யார் சொல்கிறாங்களோ அந்த மினிஸ்டர் மூலிமா தான் அது டிசால்வ் ஆகும். Joint SAARC University of 8 SARC nation will be established in பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான். இந்த சார்க் யூனிவர்சிட்டினாவே பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். The historical research is different from experimental research. இந்த historical research பார்த்தீங்கன்னா experimental research டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்தெந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் and then formulation of hypothesis testing, இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சும் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சும் அது ஞாபகம் வச்சுக்கணும். த டெப்த் ஆஃப் எனி ரிசர்ச் கேன் பி ஜட்ஜ்டு பை, ஒரு ரிசர்ச்சோட டெப்த் எப்படி ஜட்ஜ் பண்ணுவோன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அந்த ரிசர்ச்சோட அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்து தான் அது எந்த அளவுக்கு அந்த ரிசர்ச் இருக்குன்றதை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். த வேர்ட் வியாட்டட் யூஸ்டு இன் த செகண்ட் பேராகிராஃப் மீன்ஸ், அதாவது கொச்சைப்படுத்த வேர்டுன்னு சொல்லுவாங்களே அது என்னன்னு சொல்லுதான் டீபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீபேஸ்னால் தாழ்த்துதல். டீபேஸ் த வேர்ட் கொச்சைப்படுத்து. த வேர்ட் இனிஷியட் யூஸ் இன் த செகண்ட் பேராகிராஃப் அப்படின்னா டீபேஸ் தாழ்த்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸில் என்ன சொல்கிறோம், வால் நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸு. இப்போ எதெல்லாம் ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா certain objects which appear to fall from sky, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் ஸ்கையில் பார்த்தீங்கன்னா லைட்டோட, அதாவது வால் மாதிரி பின்னாடி வரும் இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸ் சொல்லுவோம். இது பார்த்தா மெட்ராஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா அதாவது பின்ன எரிக்கற்கள் சொல்லுவோம், அதையும் சொல்லலாம்.
ஆஸ் தி ஸ்டார்ஸ் ட்ராவல் த்ரூ, இந்த ஸ்டார் வந்து எங்கே இருக்குன்னா அட்மாஸ்பியரில் அந்த பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதான் ரொம்ப ஹாட்டாக லைட்டிங்காக இருக்கும், பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஏ மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி ஹோல்ஸ் ஆஃபீஸ், அதாவது யூபிஎஸ்சியில் அந்த ஆஃபீஸில் எவ்வளோ பீரியட் வரைக்கும் இருக்கலாம்னா என்ன ஏஜ் வரைக்கும் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸு அண்ட் தென் 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஏஜ் வென் இயர்லியர் 65 ஏஜுக்குள்ளே நம்ம வந்து இருக்கலாம். த ஃபர்ஸ்ட் இண்டியன் குரானிசிக்கல் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி வாஸ் கால் ஹேண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்தியன் கால் ஹேண்ட் தான். நானோ நாலேஜ் சிட்டி இஸ் பீயிங் எக்ஸ்டாப்ளிஷ்டு. நானோ நாலேஜ் சிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூரில் வந்து இருக்குது நானோ நாலேஜ் சிட்டி. ஏ சிஸ்டம் ஃபைல் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு சிஸ்டம் ஃபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தா COM, இது ஞாபகம் வச்சுக்கணும். சிஸ்டம் ஃபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு சிஸ்டம் ஃபைல் எப்படி இருக்குன்னா COM. இப்போ மெசேஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஏ மெசேஜ் இஸ் வாட் ஏ ரிசீவர் ஆக்சுவலி ரிவீஸ். ஒரு மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ரிசீவர், அதாவது போய் சென்ட் ஆகுது இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறாங்களோ அதான் ஒரு மெசேஜ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். த இம்பார்ட்டன்ட் ரிசர்ச்சர் இன் சயின்சஸ் சோஷியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் சூப்பர்வைசர், டாபிக், கிரிட்டிக்கல் அனலைசேஷன் அண்ட் தென் பேஷன்ஸ். ஏ சேனல் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா இஸ் ஏ மீடியம். சேனல்ன்றது மீடியம், அதாவது கம்யூனிகேட்டர் அண்ட் தென் சென்டருக்குள்ள மீடியம் விச் கேரிஸ் த மெசேஜ். ஒரு மெசேஜை கொண்டு போகிறது சேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மெசேஜ் போகணுன்னா த்ரூ எது வழியாக போகணுன்னா சேனல் மூலிமா போகும். இட் இஸ் ஏ மீடியம் விச் கேரிஸ் த மெசேஜ். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா டேட்டா இஸ் கம்ப்யூட்டரைஸ்டு டு. டேட்டா வந்து கம்ப்யூட்டரைஸ்டு என்னன்னு சொல்லுவோம் பார்த்தோன்னா டு என்ஷூர் ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். இப்போ ஒரு ஆட்டோ பாம் வந்து எந்த இதில் இருக்குன்னா நியூக்ளியர் ஃபிஷன், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்டோ பாம்னாவே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா நியூக்ளியர் ஃபிஷனில் தான் ஒர்க் ஆகும். இப்போ கலர் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலர் கார்ட்ஸ் ஆர் யூஸ் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸில் தான் அந்த கலர் கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃப்ரீடம் இஃப் எக்ஸ்ப்ரெஸ் எது இருந்தாலும் சரி தான், ஃப்ரீடம் இஃப் ப்ரெஸ்னாலும் சரி தான், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னாலும் சரி தான். ஹேஸ் நாட் பின் எக்ஸ்பிளி கேரண்டட். இது வந்து அரசியல் அமைப்பில் வந்து இதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்கல, நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் பேசுறதுக்கு. ஓகேங்களா, ஹேஸ் நாட் பின் எக்ஸ்பிரஸ்லி கேரண்டட் பை த கான்ஸ்டியூஷன். A good communicator is one of the who offers to his audition. அதாவது ஒரு குட் கம்யூனிகேட்டர்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டர்னா இங்கேருந்து மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன இருக்குன்னா இஸ் அ plentiful of information, தட்னா ஏராளமான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். The greatest important cause of failure in the beginning of a teacher lies in the area of, அதாவது the greatest important cause of failure in the beginning. ஒரு டீச்சருக்கு ஃபெயிலியர் வந்து நிறையா வருதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் தான் நமக்கு வந்து வரும். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இன் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ். எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷ்னல் பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்டிடியூட்டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இந்த செட்டு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக ஐடியா வந்திருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.